ஹாய் கைஸ். நம்ம திருப்பூர் பார்த்திங்கன்னா ரொம்பவே கவலைக்கிடமாக மாறிக்கிட்டுருக்குங்க. பார்க்கவே கண்ணீர் வர மாதிரியான ஒரு சில காட்சிகள் தான் நான் இதில் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். மெயினாக இடுவாய் மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. எந்தெந்த பக்கம் போராட்டம் பண்ணிங்கன்னு சரியாக தெரியல. பட் இடுவாய் மக்கள் அவ்வளோ பேர் ஒன்றா நின்று இவ்வளோ நேரம் போராடியும் அவங்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்கல. டெய்லியுமே நம்ம திருப்பூரில் 800 டன் கணக்கில் குப்பைகள் சேர்ந்துக்கிட்டு இருக்குங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் இருந்தும் பார்த்திங்கன்னா மைக்ரோ கம்போஸ்ட் மையங்கள் போதுமான அளவு செயல்படலை. மாநகராட்சி ரொம்பவே கேள்விக்குறியாக தான் இருக்குது. பிஜேபி அண்ணாமலையாரும் கைது செய்யப்பட்டாங்க. தொடர்ந்து இடுவாய் மக்கள் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. அதோடு பார்த்திங்கன்னா ரொம்ப கிராமப்புறத்தில் தான் இந்த குப்பைகள்லாம் போய் கொட்டப்படுறாங்க. நம்ம ஊர்லேயும் மங்களம் டு இடுவாய் போகிற வழியில் ஒரு சின்னக்காளிபாளையங்கிற ஒரு இடத்துல தான் இந்த குப்பைகள் அதிகமாக கொட்டப்பட்டிருக்காங்க. அங்கே தான் ஒரு கல்குவாரி இருக்குது. அந்த கல்குவாரியில் கொட்டுறதுக்காக ஃபுல்லாக எல்லா அமைப்புமே பண்ணிட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இடுவாய் சைடில் தான் அதிக விவசாயமும் நடந்துக்கிட்டுருக்கு. அதோட மக்கள் இருக்க எல்லா பிளேஸ்லேயுமே இந்த மாதிரி குப்பை கொட்டுறதுனால அவங்க வீடு கிச்சனில் இருக்க அந்த பேக்டீரியாஸ் அந்த ஈலாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபுட்லேயும் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு நிறைய பேர் அழுதுகிட்டே எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. நாங்கள் எல்லாத்துக்கிட்டேயுமே விசாரித்தோம். ரொம்ப கஷ்டமான ஒரு இதாக இருக்குது. நம்ம கவர்மெண்ட் இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க, என்ன சொல்யூஷன் தர போகிறாங்கன்னு தெரியல. அனிமல்ஸ்லாம் கூட சாப்பிட்ருக்கதை பார்த்துருப்பீங்க. கிராமப்புறம் மட்டும் இல்லாமல் சிட்டிலையும் எல்லாமே ரோடு. இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கவர்மெண்ட்க்கு ஷேர் பண்ணலாம். ஜஸ்டிஸ் ஃபார் திருப்பூர்.